எல்லாருக்கும் பிரேஸ்லாம் இப்பொழுது கூட முதலில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து நான் மனம் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போது இந்த உலகத்தில் வேதத்தில் எல்லாவற்றை காட்டிலும் சிலுவையுடைய மேன்மை என்பது அது சொல்ல முடியாதது. கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஃபவுண்டேஷனே இந்த சிலுவை தான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையின் தியானத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்றாரு கலாத்தியர்ல, அதை காட்டிலும் மேன்மை அந்த சிலுவை குறித்து தான் எனக்கு என்னது மேன்மை என்று நாம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை குறித்து நாம் தியானிக்கும் போது கர்த்தர் என்ன காரியங்கள் நமக்கு செய்தார் என்று தியானிக்கும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பேசின 7 வார்த்தைகளில் நாம் முதலாம் வார்த்தை நம்ம போல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ நான் தியானிக்கும் போது நான் யோசித்த காரியம் என்னவென்று சொன்னால், சிலுவையில கர்த்தர் ஏன் 7 வார்த்தைகள் மட்டும் பேசணும்? 8 பேசிருக்கலாம், இல்ல 5 பேசிருக்கலாம், இல்ல முடிந்தது என்று சொல்லி முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனா 7 வார்த்தைகள் மட்டும் எதுக்கு பேசணும் அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின என்னவென்று சொன்னால், மனுஷன் முதலாக பாவம் செய்யும் போது பேசின வார்த்தைகள் 7. அதனால கர்த்தர் அந்த மனுஷனுக்காக அவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில அந்த 7 வார்த்தைகளை பேசுறார் என்று நம்ம பார்க்கணும். அப்ப முதல் கர்த்தர் மனுஷன் கிட்ட பேசின வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்போ முதலாக கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுக்கு உண்டாகி ஒரு கேள்வியோடு ஆண்டவர் மனுஷனை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? பாவம் செய்த உடனே மனுஷன் என்ன பண்றான்? நீங்க அந்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாவம் செய்ததுனால இந்த ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொள்கிறார்கள். அப்ப ஆண்டவர் வழக்கமா வரும்போது அவர் கேட்கிற கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? தோட்டத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு குறைய வைக்கல. எல்லாமே உண்டாக்கினார். எல்லாமே உண்டாக்கின பிற்பாடுதான் மனுஷனே கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப எல்லாமே பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எல்லாமே சீரும் கிரமமாக அவர் செய்து முடித்து வெளிச்சத்தை உண்டாக்கி எதுவுமே கஷ்டம் இல்லாம, அதுக்கு சொல்ல போன ஆதாம் ஏவாள் ஒன்றுமே செய்யல. ஆனா எல்லாமே கர்த்தர் உண்டாக்கி எல்லாமே கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, ஸ்தானத்தை கொடுத்து, இன்னும் சொல்ல போனா அவருடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்து இவ்வளவாய் மனிதனுக்கு செய்திருக்கிறார். ஆனா இந்த மனிதன் என்ன பண்ணான்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு பழத்துக்காக, இல்ல ஆஃப்டர் ஆல் ஒரு மனைவியின் பேச்சுக்காக பாவத்தில் விழுந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு தூரமாக அவன் விலகி போனான். அப்போ ஆண்டவர் கேட்கிற, நீ எங்கே இருக்கிறாய்? நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நிலையில நாம் இருக்கிறதுக்கு நாம் ஒன்றும் செய்யவில்லை, நாம் கஷ்டப்படல. ஆனா கர்த்தர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார், எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். உன்னை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நீ செய்கிற வேலையை கொடுத்திருக்கிறார். ஆனா அதே கேள்விதான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை வைத்த ஸ்தானத்துல கர்த்தர் இல்லை. ஒருவேளை மனுஷன் ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தில் இருந்திருந்தான், ஆனால் கர்த்தர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் தேடுறோம்னா அது வைக்கிற இடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் தேடுவோம். அதே போலதான் மனுஷன் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வைத்தார். ஆனா மனுஷன் இல்லாதனால இப்ப ஆண்டவர் தேடுறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த அந்த ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவரை நாம் இதுக்கு முன்னாடி ஆராதித்து போல நாம் ஆராதிக்கிறோமா? அவரை நாம் பின்பற்றுகிறோமா? அவருக்கு நம்ம கொடுக்கிறோமா? முன்பதாக நாம் செய்திருக்கிற காரியங்கள், கர்த்தர் எந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அது எதுவா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, ஊழியம் இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, கொடுத்த அந்த ஸ்தானத்தை நாம் என்ன பண்ணுவோம்? இழந்து போகாத பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம இந்த ஸ்தானத்தை இழந்து கூடாதபடிக்கு ஆதாம் ஏவாளை போல நாமும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பாவம் செய்த உடனே பாவம் உலகத்துக்கு வந்துச்சு. நம்ம ஒரு நாளும் ஒரு
காலமும் நம்முடைய பரிசுத்தத்துல கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. அவர் அவ்வளவு பரிசுத்தர். 24 மணி நேரம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஸ்டாப். அப்போ அவ்வளவு பரிசுத்தமான தேவன் நமக்குள்ள பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்மளால ஃபுல் 100% பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதனால்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது, எல்லா நியாய பிரமாணத்தை நீ கை கொண்டாலும் அதுல ஒன்று தவறினால் நீ எல்லாமே பின்பற்றலன்னு தான் அர்த்தம். நியாய பிரமாணங்கள் 611 நியாய பிரமாணங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம பின்பற்ற முடியாது. அதுல ஒன்று தவறினால், நீங்க அதுல வாசிங்க, ஒன்று தவறினாலும் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆனா இது எல்லாவற்றையும் இயேசு நமக்காக என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். இப்ப அவர் பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கும் போது, நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய், நான் வைத்த ஸ்தானத்தில் இருக்கிறாய் என்ற ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் போது, ஒருவேளை நம்ம கிட்ட பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கும் அவருடைய சந்நிதி முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எதனால் என்று சொன்னால், அவர் பேசின முதலாம் வார்த்தை. அந்த மன்னிப்பு இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு நிற்க முடியாது. நம்ம எங்கெங்கயோ ஸ்தானத்தை விட்டு தவறி போயிருக்கிறோம், விலகி போயிருக்கிறோம். அவரை விட்டு எத்தனையோ காரியங்கள், விருப்பமில்லாத காரியங்கள் செய்திருக்கிறோம், எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம். ஆனாலும் அவர் சந்நிதிக்கு வந்து நம்ம அவரை ஆராதிக்கிறோம், இல்ல சர்ச்சுக்கு போறோம், ஆலயத்துக்கு போறோம், அவரை பாடுறோம், துதிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அவர் பேசின இந்த முதலாம் வார்த்தை. அப்போ பிதாவானவர் வந்து அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. நீ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்காக அந்த முதலாம் வார்த்தை பிதா பேசினதுனால இயேசுவானவர் சிலுவையில சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ நம்ம வேதத்தில் படிக்கிற பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ 3 திருத்துவ தேவனுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். பாவம் செஞ்சுட்டா மனுஷன் என்ன பண்ணலாம்? பாவத்தின் சம்பளம் மரணம். யாராச்சும் ஒருத்தர் மரிக்க வேண்டும், ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாரோ அதே போல அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, நீதி என்றால் நீதிதான். நீ பாவம் செஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பிதாவானவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், சரிப்பா நான் மன்னிச்சுவேன், நீ கேட்கிறப்பா, இப்போ மன்னிக்கணும்னா நீ என்ன பண்ணும்? அது கிரயம் கொடுக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், நீ அதற்காக மரிக்கிறாயா என்று கேட்கும் போது இயேசுவானவர் வந்து ஒரு குற்றமும் இல்லாதவர், அப்ஜெக்ஷனே சொல்லாம நான் மனுஷங்களுக்காக மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்மை தாமே, யாரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஒருவேளை பிதாவானவர் ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம், நீ போகணும், கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லல. ஆனா சொல்றதுக்கு முன்பதாகவே இயேசுவானவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக வாலண்டியர் ஹிம்செல்ஃப், நமக்காக அவர் என்ன பண்ணார்? சிலுவையில மரிப்பதற்கு தம்மை தாமே ஒப்பற்ற பலியாக, he was spotless நாம் படிக்கிறோம். அவரை தம்மை தாமே என்ன பண்ணார்? ஒப்புவித்தார். எல்லா பாவங்களை அவர் சிலுவையில் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஏசாயா 53:12 நம்ம படிக்கிறோம். அப்போ நமக்காக அவர் பரிந்து பேசுகிற கர்த்தரா இருக்கிறார். சிலுவையில் மாத்திரமல்ல, மனுஷன் எப்போ பாவம் செய்தானோ, இன்னும் சொல்ல போனா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை தெரிந்து கொண்டது ஏதோ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அல்ல, தாயின் கருவில் முன்பதாக உருவாகிறதுக்கு முன்பதாக அல்ல. வேதம் சொல்லுகிறது, உலகம் தோற்றுவதற்கு முன்பதாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அப்போ உலகமே இன்னும் வரல, உலகமே இன்னும் பிறக்கல, எதுவுமே கிரியேச்சர்ஸ் were not created. ஆனா அதுக்கு முன்பதாகவே உன்னை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ சிலுவையில் மாத்திரமல்ல, அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உனக்காக பேசணும் அவர் சித்தமா இருந்திருக்கிறார். அப்ப அந்த தேவனை நாம் என்ன பண்ண முடியும்? பாவங்களை வைத்து அவரை மறுபடியும் நாம் என்ன பண்ணக்கூடாது? சிலுவையில அறிவர்களாய் நாம் இருக்க முடியாது. இப்போ இயேசு நமக்காக எல்லா நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணிருக்கிறார்? சுமந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தானாகவே அவர் என்ன பண்ணார் என்று சொன்னால், யாரும் அவரை ஃபோர்ஸ் பண்ணல, தானாகவே தம்மை தாமே அவர் என்ன பண்ணார்? பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்காக அவர் முதலாம் வார்த்தை பேசுதல் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு நிற்க முடியாது. அப்ப பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப நம்ம லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்
இல்ல மத்தேயு 27:35 நீங்க படித்தீங்க என்று சொன்னால் அவருடைய வஸ்திரங்களை எடுத்து சீட்டு போட்டார்கள் என்று நம்ம படிக்கிறோம். ஒரு வாட்டி 27:35 மத்தேயு 27:35. அப்ப அவங்க பரியாசம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா அவருடைய வஸ்திரத்தை எடுத்து 27:35 அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் என்ன பண்ணார்கள்? சீட்டு போட்டார்கள். இதுவே நீங்க லூக்கா 23:34 நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால் அப்ப பாருங்க 23:34 நம்ம என்ன படிக்கிறோம்? அப்போ முதலாவது அவங்க என்ன பண்றாரு? ஆண்டவர் பேசுறாரு. இயேசுவானவர் என்ன பண்றார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவர் பேசின உடனே அடுத்த வசனத்தில் கூட அது போடப்பட்டிருக்கலாம். ஆனா அதே வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னா அவர் பேசின உடனே என்ன நடக்குது? அவருடைய வஸ்திரங்களை அவங்க என்ன பண்றாங்க? பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்ப பாருங்க, பேசும்போதே அவருடைய வஸ்திரத்தை எடுத்து சீட்டு போட்டார்கள். அப்போ ஒரு மனுஷன் எப்படி ஆதி காலத்துல ஆதாம் பாவம் செய்த உடனே நிர்வாணமானானோ அதே போல இப்போ உலகத்தின் பாவம் எல்லாம் இயேசுனால் இருக்கிறதுனால அவர் உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ பாவம் செய்ததுனால அன்றைக்கு மனுஷன் தேவனுக்கு முன்பதாக நிர்வாணமானான். ஆனா சிலுவையில எல்லா பாவம் இயேசுனால போனதுனால, எல்லா பாவத்தை அவர் சுமந்ததுனால மனுஷனுக்கு முன்பதாக அவர் நிர்வாணமாய் நிற்கிற ஒரு சந்தர்ப்பம். படிக்கும் போது ரொம்ப ஒரு வேதனையோடு தான் நான் படிச்சேன். அப்போ அந்த ரோமர் எல்லாம் அவங்க பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குற்றவாளிகளை இங்க போடும்போது நிர்வாணமாய் தான் அவங்க போடுவாங்க. ஒருவேளை நீங்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுக்காக போடப்படுறாங்க. ஆனா நமக்காக இயேசுவானவர் நிர்வாணமாய் அவர் தொங்கி இருக்கிறார். எப்படி மனுஷன் பாவம் செய்து நிர்வாணமானானோ அந்த நிர்வாணத்தை மூடும்படியாக பரிசுத்த பரிகாரியான கர்த்தர், ஒரு பாவமும் அறியாதவர், எல்லா நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக அவர் நிர்வாணமாய் தொங்கி உனக்காக எனக்காக முதலாம் வார்த்தை அவர் பேசியிருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! அவர் கொஞ்சம் கூட அவர் வெட்கப்படாம நமக்காக நிர்வாணமாய் தொங்கினார். எவ்வளவு தியாகத்தை அவர் செய்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு வாட்டி பாவம் செய்யும் போது, ஒவ்வொரு வாட்டி நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது, ஒவ்வொரு முறை சிலுவையில அவரை நிர்வாணமாய் நிற்க வைக்கிறோம். இனிமே பாவம் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவங்களாச்சும் ஒரே வாட்டி சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனா நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் கர்த்தரை நிர்வாணமாக்குகிறோம். கர்த்தருக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா பாவங்களை கழுவி சுத்திகரித்து நிர்வாணத்தை மூடி, இப்போ ஆதாம் நிர்வாணம் ஆனாலும் உடனே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து வஸ்திரத்தை கர்த்தர் போட்டார். உன்னை ஒருபோதும் நிர்வாணியாக்க அவருக்கு விருப்பம் அல்ல. ஆனா பிசாசானவன் என்ன பண்றான்னா உன்னை எப்படியாவது அந்த வஸ்திரத்தை கிழித்து போடணும், எப்படியாச்சும் அந்த நீதியின் வஸ்திரத்தை நீ தொலைத்து போகணும் என்று சொல்லி உன்னை மறுபடியும் விழுந்து போன அதே பாவத்துல மறுபடியும் விழிய தள்ளுகிறதுக்கு கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். நம்ம அதில் விழாதபடிக்கு ஆதாம் ஏவாளுக்கு தெரியும், ஆண்டவர் இப்படி சொன்னாருன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சு அதை செய்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தெரிஞ்சே நம்ம செய்யறோம். இந்த பாவம் தெரியும், இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் தெரியும், இதை செஞ்ச ஆண்டவர் கண்டிப்பா துக்கப்படுவார்னு தெரியும். ஆகிலும் நாம் செய்யறோம் என்று சொன்னால் இத்தனை வருடங்களாய் நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். அப்போ முதலாம் பேசிட்டாரு, மன்னிப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி பாவம் செய்ய முடியாது. அப்போ இனி காலம் செல்லாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லா பாவத்தை நாம் விட்டு
அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நம்ம ஸ்தானத்தை எழுந்து போகாதபடிக்கு அவர் ஆல்ரெடி நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். மறுபடியும் அவரை சிலுவையில் நாம் நிர்வாணமாக நாம் வைக்காதபடிக்கு நம்மை ஒப்புவித்து எல்லா பாவங்களையும் இன்றைக்கே நம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நம் மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை சொல்ல முடியாத பாவங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே, எனக்கு மன்னிப்பார் ஆண்டவர் என்று ஒருவேளை நீ சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கலாம். அவர் எல்லாவற்றையும் மன்னிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், எல்லாரும் கல்லெறிய வந்தாங்க, ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே. பாவம் செய், மன்னிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு வேண்டிய ஒன்று காரியம், இனி பாவம் செய்யாது. ஒருவேளை நீ செஞ்சுட்டு இருக்கலாம், அதை பத்தி நீ யோசித்து நீ கலங்க தேவையில்லை. ஆனா இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யாமல் நாம் இருக்கும் போது கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு பரிந்து பேசுகிற கர்த்தரா இருக்கிறார். அந்த முதலாம் வார்த்தை கர்த்தர் நமக்காக பேசி இருக்கிறார். அதனால நம்ம கர்த்தருக்காக ஜீவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வரும்போது அவரோடு சேர்ந்து நாம் செல்லத்தக்கதாக நாம் ஆயத்தமாகவும் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஒருவேளை எத்தனையோ கவலைகளோடு ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று சொல்லி, ஒருவேளை குடும்பத்துல இல்ல எதுவா இருந்தாலும் சரி, இல்ல வேலை செய்கிற இடங்கள் இல்ல இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒரு குற்ற உணர்வோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அவங்க எல்லாரும் நீங்க தொடுங்க அப்பா. அவங்களுக்காவது சிலுவையில் பேசின அந்த முதலாம் வார்த்தையை அவங்க பிதாவே அவங்களுக்கு மன்னியும் என்று சொன்னது போல பாவங்கள் எல்லாம் மன்னித்தப்பா அவங்க பிள்ளைகளாய் ஆண்டவரே நீங்க மாற்றுங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. உடைய ரத்தத்தினால் கழுவி ஒவ்வொரு பிள்ளைகளை சுத்திகரிங்க. பிசாசு ஆண்டவன் எங்களை தள்ளி விடாதபடிக்கு மறுபடியும் நாங்கள் பாவத்தில் விழாதபடிக்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வேன்மா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக நீங்க சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாவங்களை கழுவினரே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவங்க ஸ்தானத்தை எழுந்து போகாதபடிக்கு நீங்க எந்த ஸ்தானத்தில் வைத்து இருக்கிறீரோ அதெல்லாம் நிலை நிறுத்தத்தக்கதாக ஆண்டவரே, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்னீரே, நீதிமான்களாய் நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியாக நீங்க செய்தும் நீ நாமத்தையும் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.